கண்ணால் பார்த்தே வளைந்த ஆணியை நிமிர்த்தும் சித்தக்கலை. நம்ப முடியா நேரடி காட்சிகள். பெரிய அதிசயம். சித்தர்களை ஒண்ணுமே கிடையாது. சித்தருடைய அதிசய மூலிகை கிடக்கு, அர்த்தம் இருப்ப மூலிகை கிடக்கு. அந்த மூலிகை வந்து சகலத்தை செய்ய. நேத்து நீங்க ஒரு அதிசயமான அகோரி பாபாஜியை பத்தி பார்த்திருப்பீங்க. வாரம் முழுவதும் மலை மேல இருக்கிற குகையில வாழ்ற அவரு வெள்ளிக்கிழமை மட்டும் மக்களை சந்திச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வச்சதை பார்த்திருப்பீங்க. அவரை தொடர்ந்து தேனி மாவட்டத்தில் இருக்கிற இன்னொரு அதிசய சித்தரை நான் சந்திக்க போறேன். நேத்து பார்த்த அகோரி பாபாஜியை போல இவருக்கும் பல அதிசய சக்திகள் இருக்கிறதா மக்கள் சொல்றாங்க. ஸ்ரீலால் பாபாஜி அசைன்மெண்ட்ல இருக்கும் போதே நான் கேள்விப்பட்ட அதிசய சித்தரோட அட்ரஸை விசாரிச்சு வச்சிருந்ததால ஈஸியா அவரோட வீட்டுக்கே வந்துட்டேன். நான் இங்க வந்திருக்கிற காரணத்தை சித்தர்கிட்ட சொன்னேன். என்னை ஒரு சின்ன ரூம்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னார். அவர் திரும்ப வந்து என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் அமைதியா காத்திருக்கணும். அவருக்கு தெரிஞ்ச அதிசயங்களை எனக்கும் கேமராவுக்கும் செஞ்சு காட்ட சித்தர்கள் கிட்ட அனுமதி கேட்கிறாரு சித்தர். உத்தரவு கிடைச்சதும் நான் அமர்ந்திருந்த சின்ன அறைக்குள்ள திரும்ப வந்தாரு சித்தர். ஆக்ரோஷமா என் பக்கத்துல நெருங்கி திருநீரை எடுத்து முகம் முழுக்க பூசிக்கிட்டாரு. எனக்கு புரியாத சித்தர் பாடல்களை சொல்லிக்கிட்டே ஏதேதோ பூஜைகளை செஞ்சார். அவர் நிறைய அதிசயங்கள் செய்வார்னு மக்கள் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப அவர் என்கிட்ட என்ன செஞ்சு காட்ட போறாருன்னு எனக்கே தெரியல. சில பூஜைகளை முடிச்சிட்டு ஒரு வளைஞ்ச ஆணியை எடுத்து என் முன்னாடி வச்சாரு சித்தர். இந்த ஆணியை வச்சு என்ன பண்ண போறாருன்னு நான் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருந்தேன். என்னோட ஆச்சரியம் கலந்த முகத்தை பார்த்த சித்தர் வளைஞ்ச ஆணியை தன்னோட மனோசக்தியால நிமிர்த்த போறதா சொன்னார். அது எப்படி ஒருத்தரால வளைஞ்ச ஆணியை மனோசக்தியால் நிமிர்த்த முடியும்? எனக்குள்ள எழற கேள்வியை அவர் கண்டுக்கல. மாறா வளைஞ்ச ஆணியை முறைச்சு பார்க்க ஆரம்பிச்சாரு. சித்தரோட வார்த்தையில எனக்கு சந்தேகம் இருந்தாலும் எதுக்கும் என்னோட கேமராமேன் கிட்ட வளைஞ்ச ஆணிக்கு க்ளோஸ்அப் ஷாட் வைக்க சொன்னேன். எந்த காரணத்துக்காகவும் கேமராவை திருப்பவோ ஆஃப் பண்ணவோ வேணான்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் சொன்னபடியே க்ளோஸ்அப் ஷாட்ல கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அமைதியா காத்திருந்தாரு என்னோட கேமராமேன். நானும் என்ன ஆக போகுதுன்னு ஆவலா வளைஞ்ச ஆணியவே பார்த்துட்டு இருந்தேன். சித்தர் கேமரா இருக்கிறத கண்டுக்காம ஏதேதோ சித்தர் பாடல்களை சத்தமா உச்சரிச்சாரு. கண்ணை மூடாம ஆணியை நான் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். துவக்கத்துல ஆணில எந்த ஒரு மாற்றமும் நடக்கிறது எனக்கு தெரியல. ஆனா சில நிமிஷங்கள் கழிச்சு எனக்கு எதிர இருந்த வளைஞ்ச ஆணி கொஞ்சம் கொஞ்சமா நிமிர ஆரம்பிச்சது. என்னோட கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. அது எப்படி வளைஞ்ச ஆணி எந்த ஒரு சக்தியும் இல்லாம தானா நிமிரும்? என்னோட கேமராமேனும் வியூ ஃபைண்டரையே முறைச்சு பார்த்துட்டு இருந்தாரு. என்ன மாதிரியே அவரும் அதிர்ச்சியில் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். 45 டிகிரி வளைஞ்சிருந்த ஆணி சில நிமிஷங்கள்ல நேரா நிமிந்து புது ஆணி மாதிரி ஆயிடுச்சு. சித்தர் அதை தொடக்கூடல. எனக்கு சந்தேகமாவே இருந்துச்சு. அது எப்படி ஒரு இரும்பு ஆணி யாருமே தொடாம எந்த விஷயம் இல்லாம தானா நிமிரும்? என்னோட முகத்துல இந்த சந்தேகம் அலறத பார்த்த சித்தர் கீழே கிடந்த நிமிர்ந்த ஆணி எடுத்து என்னோட கையில சட்டுன்னு ஒரு கிளி கிழிச்சாரு. வலி தாங்க முடியாம நான் வாய் விட்டு கத்திட்டேன். ஏன் சாமி இப்படி பண்ணீங்கன்னு நான் கேட்டதுக்கு தான் நிமித்தின ஆணி உண்மைதான்னு எனக்கு புரிய வைக்கதான் அப்படி பண்ணதா அவர் சொன்னார்.
நான் நம்பணுங்கிறதுக்காக அவர் இப்படி பண்ணியிருக்க வேணாம். வாயால சொல்லியிருந்தாலே கண்டிப்பா நம்பியிருப்பேன். நக்கலா முகத்தை வச்சிருந்ததுக்கு கையில ரத்தம் வந்தது தான் மிச்சம். பெரிய அதிசயம் சாமி. சித்தருக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சித்தருடைய அதிசய மூலிகை கிடக்கு, அர்த்தம் இருப்ப மூலிகை கிடக்கு. அந்த மூலிகை வந்து சகலத்தை செய்ய. சித்தர்களால செய்ய முடியாத விஷயம் எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு முறையான கடினமான பல வருட பயிற்சிகள் வேணும். இந்த நவீன காலத்துல சித்துகள் தெரிஞ்சவங்களை விரல் விட்டு எண்ணிடலாம். அவங்கள ஒருத்தரை தான் நான் இன்னைக்கு சந்திச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஆற்றல்லாம் உங்களுக்கு யார் மூலியமா எப்போ உங்களுக்கு கிடைச்சது, எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு குரு, அவருடைய நேரடி சீடர் கர்மல சித்தர் என்னுடைய குரு. அவருடைய நேரடி சீடு நான். அவர் சொல்லி தந்த வழியாற்றின்படி இப்போ நெறியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன். இந்த சித்திரை ஒன்றுக்கு எல்லாமே காளி கோயிலுக்கு கும்பிட போவோம். அப்போ எனக்கு 16 வயசு, 94, 1994. அப்போ எல்லாம் பொங்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் குளிக்கிறதுக்காக வேண்டி அந்த சாமி முட்டை வாழைப்பழத்தை ஒரு 4 வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அந்த அருவி வெளியே போனேன். அங்கே ஒரு வயதானவர், 99 வயது நிரம்பி இருக்கும், ஒரு ஒல்லியானவர், பாறைக்கு பாரி ஸ்பிரிங் மாதிரி தவி ஜம்ப் பண்ணி அப்படியே வந்துக்கிட்டு இருந்தார். என் பேரை கரெக்டாக சொன்னார். பழசுனா வாடா, எங்கடா இங்கே என்னடா செய்கிற அப்படின்னு சொல்லி உரிமையாக கூப்பிட்டாரு. என்ன இங்கேயான்னு போய் கேட்கும்போது உட்காரான்னு சொல்லி பல வருஷம் பழகினது மாதிரியே நீ அதுக்கு முதல்ல அவரை பார்த்ததும் இல்லை, இனி அவரை பார்த்ததும் யாருன்னு தெரியாது. கையில் வாழைப்பழம் வச்சுருந்தேன், இதை சாப்பிடப்பா அப்படின்னாரு. சாப்பிட்டு தோலை வந்து வச்சுட்டு கொஞ்சம் துண்டை போட்டு கவுத்துனார். துண்டை போட்டு கவுத்துனோடனே ஒரு 6 வாழைப்பழம், 3 வந்து 6ஆக மாறிடுச்சு. அப்போ அந்த இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பெருமை இருப்பேன். அவர் கூட அப்படியே இருந்துக்கிட்டேன். கோயிலுக்கு வந்தவங்கலாம் போயிட்டாங்க. அப்போ இருந்தே அவரோட ஐதீகமாகி காலையில் அங்கே போக நைட்டு ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு வரேன். வீட்டில் எங்கிட்ட யாரோடையும் பேசுகிறது கிடையாது. அந்த அவர் சித்திரவெளியிலே போக ஒரு சில பயிற்சிகள் சொல்லி தருவார். வால் சண்டை காமிச்சோன்னா வைத்தியம், சில மாந்திரிக பயிற்சி, இதெல்லாம் சொல்லித்தர ஒரு 99வது வயசு வரைக்கும் அவரோடத்தையும் போய் வந்துக்கிட்டு இருந்தேன். 99 கடைசி நாளில் வந்து அவர் சமாதி ஆகிட்டார். சில ஏடுகள், சில வித்தைகள் முக்கியமான முறையில் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே சமாதி ஆகிட்டார். வளைஞ்ச ஆணியை நிமித்துறது சித்தர் கத்துக்கிட்ட கலைகள்ல ஒண்ணுதான். இது மாதிரி ஏராளமான சித்து வேலைகளை தன்னோட குரு கிட்ட இருந்து கத்து வச்சிருக்கிறதா சித்தர் சொல்றாரு. இவரோட நிஜ பெயர் பாலகிருஷ்ணன். இந்த பகுதி மக்கள்ல சில பேர் இவரை பார்த்து பயப்படக்கூட செய்யறாங்க. காரணம் இவரோட நடவடிக்கை. எனக்கே கூட அவர்கிட்ட நெருங்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எந்த நேரத்துல என்ன பேசுவாரு, என்ன செய்வார்னு தெரியல. சக்தியில் வச்சு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. நன்மையான வழிகளில் மக்களுக்கு அது நன்மையாக பயன்படணும். எந்த காரணத்தை கொண்டும் தீய சக்தியில் போயிடக்கூடாது, தீய வழியில் போயிடக்கூடாது. எந்த ரூபத்தில் நம்முடைய எனர்ஜிகள் எல்லாம் நன்மைக்கு பயன்படணும், மக்களுக்கு பயன்படணும், எல்லா உயிர்களுக்கும் பயன்படணும். சைவ முறையிலேயே போகணும், எந்த உயிரையும் வதைக்கக்கூடாது, அசைவ முறை பின்பற்றக்கூடாது. உங்கள் குரு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. 18 சித்தர்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்காங்க. இன்றைக்கும் அங்கே மலையில் இருக்காங்க. இன்றைக்கி வந்து சூட்சும சரீரத்தில் எனக்கு சொல்லி தந்துக்கிட்டே இருக்காரு. சுக்கும உடலில் ஆன்மாவை வந்து எனக்கு சில அனுபவங்களை அறிவுறுத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு ரேசா இப்படி பேசுங்கன்னா அறிவுறுத்துவார், இந்த வழி போகாது இப்படி போகணும் அப்படிங்கிறத எனக்கு இன்னும் நெறிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இன்னும் அவர்கிட்ட நான் சூட்சும சரீரத்தில் கட்டறிஞ்சிக்கிட்டே இருக்கேன். சாமி, இப்போ அவர் வந்து இறக்கும் போது ஜீவ சமாதி அடைஞ்சாரா இல்லை அப்படியே மறைஞ்சு போயிட்டாரா? அதை பற்றி எதுவுமே எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள். இல்லை, சிவ சமாதி அடைஞ்சார். உங்கள் உடம்பு இருக்கும்போதே அவர் உடம்பை பார்க்கல. அவர் டெய்லி நான் அவரை சந்திக்க போகிற மாதிரி போவேன். 99 அவரை பார்த்தது 4 வருஷம் அவரோட போய்க்கிருக்கேன். போகும்போது அவர் இருந்த இடத்துல அவரை காணலை. நானும் சாயங்காலம் வரைக்கும் இருந்து பார்த்துட்டு இப்போ மீண்டும் வந்துட்டேன். இப்போ 2 நாள் கழிச்சு போகும்போது தூங்கும்போது நான் சமாதி ஆகிட்டேன், அந்த உடலோட சூட்சும சரீரத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அறிவுறுத்தினார். அப்புறம் அவர் நினச்சி தியானம் பண்ணும்போது உடம்புல இறங்கி பல அனுபவங்களை நம்ம கூட எப்போ இருக்கு. பாலகிருஷ்ண சித்தர் அவரோட பால்ய காலம் பத்தி என்கிட்ட சொன்னதும் எனக்குள்ள இருந்த ஆச்சரியம் அதிகமாகிட்டே போச்சு. காரணம், அவரோட குரு ஏராளமான சித்த கலைகளை அவருக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அதுல ஒன்ன மட்டும்தான் இப்போ எனக்கு சித்தர் செஞ்சு காட்டியிருக்காரு. அடுத்து அவர் எனக்கு என்ன மாதிரியான ஆச்சரியத்தை தரப்போறாருன்னு நான் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இதோ நான் எதிர்பார்த்துட்டு இருந்த தருணமும் வந்துருச்சு. தெருவில் கிடந்த சாதாரண மண்ணை எடுத்து என் கையில கொடுத்தாரு. இதை எதுக்கு என் கையில தரான்னு குழப்பத்தில் அவரை பார்த்தேன்.
ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சித்தர் சொன்னார். என்ன ஒரு ஆச்சரியம்! அவர் என் கையில கொடுத்த சாதாரண மண்ணு வாசனையுள்ள திருநீரா மாறி இருந்துச்சு. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. ஒரு வாசமுள்ள விபூதியாக இருக்கே சாமி. ஏங்க எனக்கு தெரியாது. காளி தர்றது, சித்தன் தர்றது, கையை விரிச்சு காமிச்சல சித்தன் தர்றது எங்கிட்ட எடுத்தான் இல்லை அதை காமிச்சு இல்லை. இது வந்து அவர் தராட்டி சித்து விளையாட்டு, இது சித்து விளையாட்டு. பாலகிருஷ்ண சித்தர் தீவிர சிவபக்தங்கிறதால அடிக்கடி சிவநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்காரு. இது வரைக்கும் அவரோட இடத்துல இருக்கிற பொருட்களை வச்சுதான் நமக்கு அதிசயங்களை செஞ்சு காட்டினாரு. ஆனா அவர் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயத்த நான் அவர்கிட்ட கேட்க போறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சின்ன பிரேக்குக்கு அப்புறம் ஒரு அதிசயத்தை பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? நாங்கள் உங்களுக்கு எதனா ஒரு பொருள் கொடுத்தா அதை வச்சு நீங்கள் எதனா ஒரு அதிசயமாக செஞ்சு காட்ட முடியும். வானத்திலிருந்து பிரபஞ்ச சக்தியா சிவசக்தியுடைய பவர் உடம்புல இருக்கும். அதனை ஆற்றலால எதையும் செய்யணும். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. தேனியில நான் இன்னைக்கு சந்திச்சிருக்கிற பாலகிருஷ்ண சித்தர் எனக்கு சில ஆச்சரியங்களை செஞ்சு காட்டிட்டு இருக்காரு. எங்க கண் முன்னாடியே வளைஞ்ச அணியை தொடாமலேயே நிமித்தினாரு. சாதாரண மண்ணை திருநீரா மாத்தினாரு. வளைஞ்ச ஒரு இரும்பை நிமித்தி காட்டினீங்க. அடுத்தது வெறும் மண்ணை கையில் கொடுத்தீங்க. அது வந்து 90 மாற்றி காட்டினீங்க. இந்த மாதிரி 2 அதிசயத்தை எனக்கு செஞ்சு காட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எங்களுக்கு அடுத்ததாக என்ன செஞ்சு காட்ட போறீங்க? அது முதல் காட்டினாலே கொஞ்சம் பவர் கொஞ்சம் எனர்ஜி குறைஞ்சிருச்சு. ஆமாம், சித்தர்கிட்ட இது அனுமதி வாங்கி அதை சாட்சி வச்சுட்டு நம்ம இது பண்ண முடியும். அடுத்து என்ன பண்ணலாம் இருக்கேன்? நாங்கள் உங்களுக்கு எதனா ஒரு பொருள் கொடுத்தா அதை வச்சு நீங்கள் எங்களுக்கு எதனா ஒரு அதிசயமாக செஞ்சு காட்ட முடியும். அது என்ன நம்ம சித்தருடைய அருளால் வைக்கலாம் முயற்சி பார்ப்போம். சரி சரி. இது தண்ணி பாட்டில் தான் சாமி. சரி, இதை வச்சு எங்களுக்கு எதனா செஞ்சு காட்ட முடியுமா? இதை வச்சு நான் அவர்கிட்ட சித்தர்கிட்ட என்ன கேட்டேன். சித்தர்கிட்ட இப்போ நான் எங்க கிட்ட இருக்கிற தண்ணி பாட்டில சித்தர்கிட்ட கொடுத்துருக்கேன். அவர் இதை வச்சு என்ன அதிசயத்தை செஞ்சு காண்பிக்க போறாருன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் இதை வச்சு மித்த என்னால் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன செய்ய போகிறாரு, ஏது செய்ய போகிறான்னு எதுவும் என்கிட்ட சொல்லலை. ஆனால் ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு. நானும் அந்த ஆர்வத்தோடு தான் காத்துட்ருக்கேன். எழுந்து உள்ள போன சித்தர் ஒரு ஸ்ட்ராவை எடுத்துட்டு வந்து பாட்டில் மேல வச்சாரு. பாலகிருஷ்ண சித்தர் தன்னோட கையை கொண்டு போற பக்கமெல்லாம் ஸ்ட்ரா தானா திரும்புது. கைகளை பாட்டில் கிட்ட கூட சித்தர் கொண்டு போகல. இத்தனைக்கும் பாட்டில் நாங்க கொடுத்தோம். அது எப்படி சாத்தியம்? தொடாமலேயே ஒரு பொருளை நகர்த்த முடியுமா? ஒரு தடவை 2 தடவை இல்லை, 5 நிமிஷத்துக்கு மேல பாட்டில் மேல இருக்கிற ஸ்ட்ரா அவரோட பேச்சை கேட்டு சுத்திக்கிட்டே இருந்துச்சு. நோக்கு வர்மம் மூலம் தொடாமலேயே ஒருத்தரை வீழ்த்துற கலைய பல சித்தர்கள் கத்து வச்சிருக்காங்கன்னு சித்தர் பாடல்கள் சொல்லுது. பாலகிருஷ்ண சித்தர் தொடாமலேயே பொருட்களை நகர்த்துற செயலும் அது மாதிரியான ஒரு சித்தர் கலையா தான் இருக்கணும். இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு அதிசயமாக எல்லாம் செஞ்சு காட்டிட்டீங்க. நான் ஒரு பொருளை கொடுத்து இதை வச்சு செஞ்சு காட்ட முடியுமா? நீங்கள் போனீங்க, சித்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்க, வந்தீங்க, ஒரு அதிசயமாக சுத்த வச்சிங்க. ஏன்னா நான் என்னால் செஞ்ச முடியல, ஆனால் உங்கள் கைப்பட்டாலே தானாகவே சுத்துனுச்சு. இது எப்படி, இது என்ன அதிசயம்? அது சித்தருடைய அருள். காரியம் வேலையும் சித்தருடைய அருள். அவருடைய அருளை மெடிடேஷன் பண்ணும்போது
ஒரு வானத்துலேருந்து பிரபஞ்ச சக்தியாக சிவசக்தியுடைய பவர் உடம்புல இருக்கும். அதனை ஆற்றலால் எதையும் செய்யணும். நமக்கு ஒரு மிருகங்களை கட்டுறது, மிருகங்களை வாய் கட்டுறது, கடிக்க வர மிருகத்தை விரட்டுறது, இந்த மாதிரி அஷ்டகரமும் செய்யணும். மிருகங்களையும் வந்து வசியம் பண்ணலாம். மிருகங்களையும் வசியம் பண்ணலாம். எங்களுக்கு அது சம்மந்தமாக விலங்கோ இல்லை ஒரு பறவையோ ஏதோ வந்து ஒரு உயிரினத்துக்கு நீங்கள் வச்சு எங்களுக்கு எதனா ஒரு அதிசயமாக செஞ்சு காட்ட முடியுமா? என்னென்ன இந்த சனிபகவான பூஜை கட்டி சனிபகவான மந்திரம் சொன்னால் காக்கா வரக்கூடிய ஒரு காகத்தில் இறங்கி அவர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு பறவைகள் வருதுன்னா ஏதோ ஒரு தேவதைகள் இறங்கிட்டே வரும். சாமானியமாக அந்த பறவை வந்து நம்மகிட்ட வராது. அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற இடத்துல ஒரு காக்கா வந்து ஆமாம் சனிபகவான் மந்திரம் சொன்னால் காக்கா சனிபகவான் வந்து காக்கா ரூபத்தில் இறங்கி வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வருது. சாமி, இப்போ எங்களுக்கு ஒரு காக்காவாக வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா, இல்லை அது பல காக்காவாக வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா? அது ஒன்றா வரலாம், ரெண்டாக வரலாம், இல்லை அதோட சேர்ந்து 2-3 சித்தர்களும் சேர்ந்து வரலாம். சனிபகவானோட 1-2 சித்தர்களும் சேர்ந்து வரலாம். அது நம்ம எதுன்னு உறுதி சொல்ல முடியாது. அவங்களுடைய சித்தம் தான் அது. இந்த இடத்துல தான் வரப்போதா? ஆமாம், அங்கிட்ட வரும். அங்கிட்ட உட்காரம் சுற்றி இப்போ எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. எம்டியாக இருக்குது. இப்போ இங்கே தான் வரப்போகுது. ஆமாம், இங்கே வரேன். மாமனாருக்கு த்ரோட் கேன்சர் இருந்துச்சு. அந்த கட்டியை வந்து இவர் கொடுத்த மூலிகை மருந்துலே வந்து அந்த கட்டி பூரா கரைஞ்சி அவருக்கு கேன்சர் வந்து 2 வருடங்கள் ஆகிறது. இப்போ வந்து நல்லா இருக்காரு. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. பாலகிருஷ்ண சித்தர்ட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது வசிய கலையை பத்தி சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. மனிதர்களையும் கொடிய மிருகங்களையும் வசியம் பண்ற கலையில தன்னோட குரு வல்லவரணும். அதுல சில விஷயங்களை தனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறதாவும் ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தாரு. ஓம் அந்த சித்தர்களை போற்றி, ஓம் நானாத சித்தர்களை போற்றி, ஓம் கோகமணிவா போற்றி, ஓம் கோககுருவையை போற்றி, ஓம் ஈஸ்வரமூர்த்தி போற்றி, ஓம் கருணை சித்தா போற்றி. தான் சொல்ற இடத்துல காகங்கள் வந்து நிக்கும்னு சொல்லி வெளியே எழுந்து போனாரு பாலகிருஷ்ண சித்தர். ஆனா ஒரே ஒரு தடவை மட்டும்தான் இந்த கலையை செஞ்சு காட்டுவேணும் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார். நாங்க எப்படியும் ரீடேக் கேட்போம்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சே என்னவோ. நாங்க வெளியே போய் பார்த்தப்போ ஒரு காகம் கூட அந்த ஏரியால இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ இந்த இடத்துல தான் வரப்போதா? ஆமாம், அங்கிட்ட வரும். அங்கிட்ட உட்காரம் சுற்றி இப்போ எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. எம்டியாக இருக்குது. இப்போ இங்கே தான் வரப்போகுது. ஆமாம், இங்கே வரேன். கேட்கன்னு ஆசைச்சிங்கன்னா அது விரட்சியாகும். திடீர்னு எங்கிருந்து காகங்கள் பறந்து வரும்னு நான் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருந்தேன். சித்தர் ஆகாயத்தை பார்த்து சனி பகவானை வர வைக்க சில பாடல்களை முணுமுணுக்க ஆரம்பிச்சார். என் கேமராமேனையும் விழிப்போட இருக்க சொன்னேன். ஒரு சில நிமிஷத்துல 4-5 காகம் பயங்கரமா கத்திக்கிட்டே நாங்க நின்ன இடத்த வட்டம் போட ஆரம்பிச்சது. எங்கிருந்து வந்துச்சுன்னா நிஜமா எனக்கு தெரியல. பார்க்கறதுக்கு காகங்கள் எதையோ தேடி வந்திருக்கிற மாதிரி இருந்துச்சு. சனீஸ்வரிய நம்முடைய அன்பை ஏற்று கண்டிப்பாக வந்துட்டார். கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நமக்கு பெரிய ஒரு அருள்வாக்கு, ஆசீர்வாதம். வந்த எல்லாமே நல்லா உள்ளாங்க. அது எல்லாத்தையும் எல்லாத்தையும் அன்போடு ஏற்றுக்கிட்டாரு. இல்லாட்டி வர மாட்டார். நான் வருவாருங்கிற ஒரு அன்போடு நான் அவர்கிட்ட அர்ப்பணிச்சிட்டேன். இப்போ ஒருத்தராக வராமல் பல ரூபத்தில் நிறைய காகம் வந்துச்சு. என்ன சாமி அர்த்தம்? இது அவங்களோட சனிபகவானோட சித்தர்களும் சேர்ந்து வருவாங்க. சித்தர்கள் நம்ம வணங்கணும்ல. ஏன்னா அவங்களும் இதை அனுமதிக்கிறாங்க. இது வெளியூரத்துக்கு சித்தருடைய கலை தெரியணும், சித்தருடைய மார்க்கை எல்லாம் பரவணும் அப்படிங்கிறத அனுமதிச்சு நமக்கு இந்த அதிசயத்தை நம்ம காமிக்கிறாங்க. இப்போ நாங்கள் உங்கள் பக்கத்தில் இல்லாமல் நீங்கள் கூப்பிட்டா அந்த காகம் உங்கள் பக்கத்துலேயே வருமா? தோளில் உட்காந்து இப்படி மண்டையில் உட்காந்து பூரா 20 காக்க தோல்லே உட்காந்து அன்போடு இருக்கும். இதே மலைக்குள்ள போய் கணபதி மந்திரம் சொல்லும் போது யானையை பக்கத்தில் வரும். உங்களை பொறுத்த வரைக்கும்
சித்த நிலையை நீங்கள் எந்த அளவுக்கு அடைஞ்சிருக்கீங்க? இதில் வந்து அடைஞ்சிருக்கீங்கிறத விட சித்த நிறைய பின்பற்றிக்கிறீங்க, இன்னும் கட்டறிஞ்சிக்கிட்டு இருக்கேன். எங்கள் குருநாதர்னு வழி நடத்திக்கிட்டு இருக்காரு, அவருடைய வழியில தான் போய்க்கிட்டு. காகங்களை மாதிரியே காட்டு யானைகளை கூட வசியம் பண்ணி பக்கத்துல வரவழைக்க முடியும்னு சொல்றாரு பாலகிருஷ்ண சித்தர். சில நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு அதிசயம் நிகழ்ந்ததா பக்கத்துல இருந்த சித்தரோட நண்பர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு. நான் வந்து காட்டுக்குள்ளே அமாவாசை அன்னைக்கு போகும்போது அப்படியே வந்து நான் என்ன பண்ணிட்டேன், என் செல்லில் கேமரா இருக்குது, எல்லாம் பார்க்கணுன்றக்காக போகும்போது அப்போ பூஜை பண்ணி முடிக்க சித்தர்கள் வந்து இறங்குவான்னு சொன்னார். 18 சித்தர்கள் வந்து ஏதாச்சும் ஒரு விலங்கு மூலியமாக வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், ஏன் சாமி யானை புலி கிளி எதுவும் வந்துடுதுன்னு. அது ஒன்றும் கவலைப்படாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னே. அதுக்கடுத்து ஒரு 10 ஆஞ்சநேயர் உருவத்தில் அந்த குரங்குகள் பூரா, அது பூரா காட்டு குரங்குகள், அதெல்லாம் அந்த ஏரியாவுக்குள்ளே பூரா பெரிய பெரிய குரங்குகள் தனியாக போனாவெல்லாம் நம்மளவே வந்து விரட்டிடும். அப்படி ரகத்தில் நான் வச்சுருந்த அந்த பூஜை பொருள் அந்த பிரசாதம்லாம் கையிலே வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுச்சு. சித்த கலைகளில் மக்களுக்கு வைத்திய முறையாக எந்த விதத்தில் பயன்படுறார்? அவர் வந்து எங்கள் இங்கிலீஷ் வைத்தியத்தில் வந்து இந்த கேன்சர் இதுகளுக்கெல்லாம் வைத்தியங்கள் வந்து கிடையாது. அப்போ நாங்கள் இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு பூஜைகளுக்கு போகும்போது தீய சக்திகள் வந்து இவரை வந்து அட்டாக் பண்ணும்போது, இப்போ இந்த காட்டு பண்ணியே வந்து அது அவர் அந்த காட்டு பண்ணி மேலே இறங்கி இவரை அட்டாக் பண்ணும்போது அங்கிருந்து ஒரு சில காயங்கள் அது வரும்போது அவர் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது இவர் வந்து நம்மகிட்ட எல்லாத்தையும் சொல்லுவார். சொல்லும் போது சரி இவர் கூட நம்ம வந்து போவோம் அப்படின்னு போகும்போது நாங்கள் அந்த அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் பூஜைக்கு வந்து நான் இவர் கூடத்தையும் போவேன். அதில் வந்து சில மூலிகைகள் வந்து நம்மகிட்ட வந்து சொல்லுவார். அப்போ எல்லா வைத்தியத்துக்கும் என்கிட்ட வந்து இது இருக்குது சார் அப்படின்னு சொல்லும் போது அப்போ நான் வந்து கேன்சருக்கு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதுக்கடுத்து ஒவ்வொரு வகையான கேன்சருக்கும் இந்தந்த மருந்துன்றதை என்கிட்ட வந்து எடுத்து காமிச்சார். அதுக்கடுத்து நானும் ஒரு 4-5 கேஸ் வந்து ரெடி பண்ணி இது பண்ணி எங்கள் மாமனாருக்கு த்ரோட் கேன்சர் இருந்துச்சு. அந்த கட்டியை வந்து இவர் கொடுத்த மூலிகை மருந்துலேயே வந்து அந்த கட்டி பூரா கரைஞ்சி அவருக்கு கேன்சர் வந்து 2 வருடங்கள் ஆகிறது. இப்போ வந்து நல்லா இருக்காரு, இவர் கொடுத்த மூலிகையினால் இப்போ நல்லா இருக்கு. நம்ம சாமி பயன்படுத்துகிற மருத்துவ முறைகள் எந்த முறைகள் மாரி தெரியுது உங்களுக்கு? இது பூரா வந்து ஓலைச்சுவடியிலேருந்து ஏட்டு மருந்து அவர் என்கிட்ட எடுத்து ஒவ்வொரு ஓலைச்சுவடியும் எடுத்து காமிச்சிட்டார். நாங்களே படித்து பார்த்தோம். அந்த காலத்தில் வந்து தமிழ் எழுத்துக்கள்லாம் அவங்களே வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் அதுக்கடுத்து நாங்களே வந்து ஆங்கில வைத்தியத்தில் ஒன்றும் முடியாததை வந்து இவர் கொடுக்குற மருந்துகளை வச்சு நாங்களும் பேஷண்ட்டுகளுக்கு கொடுத்துருக்கோம், நல்லா இருக்காங்க. பாலகிருஷ்ண சித்தர் இன்னைக்கு தான் செஞ்சு காட்டின மாதிரி இன்னும் நிறைய அதிசயங்களை செய்ய முடியும்னு சாதாரணமா சொன்னார். ஆனா இன்னைக்கு தன்னோட ஆற்றலை கடந்து நிறைய பிரபஞ்ச எனர்ஜியை செலவழிச்சிட்டதால இன்னொரு நாள் என்ன வர சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல அவரை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஊரை காலி பண்ணிட்டு அடுத்த ஊருக்கு பேக்கப் பண்றேன். மூன்றாவது கண் நிகழ்ச்சிக்கு பொருத்தமான சம்பவங்களோ செய்திகளோ மனிதர்களோ உங்களோட ஊர்ல இருந்தா தவறாம திரையில வர அட்ரஸ் மூலமா எங்களுக்கு உடனே தெரியப்படுத்து. வேந்தர் தொலைக்காட்சி எண் 35 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், ஈக்காடு தாங்கல், சென்னை 32. தொலைபேசி எண்கள் 9944 11407 8939688652. இமெயில் vendertv.mk@gmail.com. ஆதி காலத்தில் எங்கள் பாட்டம் பூட்டம் காலத்தில் இருந்து அதே மாதிரி தான் நந்தியிலிருந்து வலிச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப அதிசயமாக இருக்கே சாமி. ஆமாம், அதிசயமான பக்கத்தில் இருக்க கல்லுகள் எதுவுமே எதுலையுமே கிடையாது. ஆனால் இதில் மட்டும் வளைஞ்சிக்கிட்டே இருக்கு. பகுதியில் மட்டும்தான் வரும். மற்ற உடம்புல எந்த பக்கத்துலேருந்து அந்த நீர் திரவம் கிடையாது. வருஷம் பூராவும் வந்துக்கிட்டே இருக்கும். பூரா வரும்.